என்.டி.கே. சீமான் மற்றும் சரத்குமார் மற்றும் பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். இவங்க 3 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்த ஒரு விழா நடந்துச்சு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அண்ணாச்சி, சங்கி என் நண்பர், நயினார் நாகேந்திரன் என் மாமா, சரத்குமாருக்கும் எங்களுக்கும் ஒரே ரத்தம் ஓடுது, நாங்கள்லாம் பாச பிள்ளைகள் அப்படின்ட்டு தமிழ் தேசியத்தை விட்டுவிட்டு அங்கே போய் ஒன்று சேர்ந்துக்கிட்டார். எனக்கு இந்த சீமானை நம்பிக்கிட்டு இருக்க தம்பிகளை நினச்சாதான் பாவமாக இருக்குது. ஏன்னா இந்த சீமான் வந்துட்டு இவரோட குடும்பம், இவர் நல்லா இருக்காரு, இவருக்கு சுகபோகமான வாழ்க்கை, நல்லபடியாக துட்டு எல்லாம் கிடைக்குமோ அங்கே போய் சேர்ந்துக்கிறாரு. ஆனால் தம்பிகள் தான் இவரை வாழ் மாதிரி பின்பற்றிட்டு இருக்காங்க. எப்படி தான் வாழ்றானுங்களோ இந்த ஆளோட கேலி கூத்தை பார்த்துக்கிட்டு. அந்த ஃபங்க்ஷனில் வேற சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், இன்னைக்கு ஒன்று சரின்னு படும், அது நாளைக்கு தவறுன்னு படும், நாளைக்கு தவறுன்னு படுறது நாளை கழிச்சு சரின்னு படும், இப்படி மாறி மாறி வந்துட்டு மைண்டில் வர்றது தான் பகுத்தறிவு வேறு பேசுறாரு. மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால மேல இதே மாதிரி இருந்த நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று படும், நாளை தவறு என்பது அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. எப்படி இருந்தாலும் நம்புறீங்க, எனக்கு அதான் தெரியல. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளை ஒரு சில பேர் தமிழ் தேசியம் சீமான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் ஓகே தான், நானும் தமிழன், தமிழுக்காக பாடுபடணும், தமிழ் வளரணும்னு இருக்கணும், தமிழ்நாடு தான் முக்கியம். ஆனா அதுக்கு உகந்த அந்த சீமானா தமிழ் தேசியம்னு கட்டுக்கதையை விட்டுக்கிட்டு ஊர் மக்களை ஏமாத்திக்கிட்டு, தம்பிகளாக உங்களே ஏமாத்திக்கிட்டு, உங்கள்கிட்ட புடிங்கி தின்னுக்கிட்டு அவன் மட்டும் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரியல. சரி, இப்ப மேட்டருக்கு வருவோம். ஒரிசால இப்ப கடைசியா நடந்து கொடுத்த அந்த எலெக்ஷன்ல அது வரைக்கும் இருந்த நவீன் பட்நாயக் தோற்கடிக்கப்பட்டாரு. நவீன் பட்நாயக்ன்றவர் கிட்டத்தட்ட 25 வருஷமா சிஎம் இருந்தவர். அவரை யாராலுமே இனிமேல் அசைக்க முடியாது, எப்பவுமே நிரந்தர முதல்வர் அவர் தான் அப்படின்ற அளவுக்கு அவர் இருந்தப்ப அவருக்கு ரைட் ஹேண்டா அவருக்குரிய வியூகங்கள் எல்லாத்தையும் வகுத்து அவர் கிட்டத்தட்ட சிஎம் இருந்ததுக்கு காரணமே நம்மளுடைய தமிழனாகிய வி.கே. பாண்டியன் அவர்கள் தான். அந்த தமிழனோட வியூகத்தினாலையும் அறிவுனாலையும் திறமையினாலையும் தான் நவீன் பட்நாயக் இத்தனை வருஷமா சிஎம் இருந்தார். அவரை யாராலையும் அசைக்க கூட முடியல. அவரை எப்படியாவது கீழே தள்ளி பிஜேபியை ஜெயிக்க வச்சு பிஜேபியில இருந்து ஒரு ஆளை நிப்பாட்டணும் அப்படின்னு பிஜேபி முடிவெடுத்து அவங்க கையில் எடுத்த ஆயுதம் அமித்ஷா மோகன் மோடி மோகன் அங்க போய் பிரச்சாரம் பண்ணது என்னன்னா, நீங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழனுக்கு அடிமையா இருக்கிறீங்க, ஒரு தமிழன் உங்களை ஆளணுமா அப்படின்றதுதான் பிரதானமா பிரச்சாரத்துல முன் வச்சாங்க. உங்களை ஒரு ஒரிசாக்காரங்க தான் ஆளணும், ஒரு ஒரிசாக்காரன் தான் உங்களை வழி நடத்தணும் அப்படின்னு முன் வச்சு, உங்களை தமிழ்காரன் ஆளவே கூடாது, அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொல்லி முன் வச்சு நவீன் பட்நாயக்கும் கொஞ்சம் வயசாகி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற டயத்தில் வி.கே. பாண்டியன் ஆள் வச்சு முடக்கி அந்த ஆளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதுக்கு காரணமே இந்த பிஜேபி தான். அவனுங்க ஆளை இந்தியான்னு பார்க்க மாட்டாங்க, அந்தந்த ஸ்டேட்டில் போய் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வியூகம் வகுத்து அந்தந்த ஸ்டேட்டுக்காரனை எப்படி குஷிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பண்ணி அவனுக்கு ஜெயிக்க பார்ப்பானுங்க. அதே தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவானுங்க, ஒரிசாக்காரனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அங்கே போகும்போது வி.கே. பாண்டியன் ஒரு இந்தியன்னு தெரியலையா? இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு நாடகம் அடிக்கிட்டு இருக்காங்க, தமிழ் தேசியம், தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள், இவங்க பண்ற டிராமா எல்லாம் கண்டிப்பா பல பேருக்கு தெரியும், ஒரு சில பாமர மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். முக்கியமா அவர் கூட சுத்திக்கிட்டு இருக்க தம்பிகளுக்கு, அவங்களுக்குலாம் எப்பதான் புரியுமோ இந்த சீமானோட முழு வேஷமும்.